நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செங்கால மடனாராய் இன்னே சென்னு திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கண்மாலுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் இது ஒப்பது எமக்கு இன்பமில்லை. நாளும் பைங்கானம் இதெல்லாம் உனதேயாக பழனமீன் கவர்ந்து உண்ணத் தருவன் தந்தால் இங்கே வந்து இனிது இருந்து உன் படையும் நீயும் இருநிலத்தில் இனிதின்பம் எய்தலாமே. இது திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த திருநெடுந்தாண்டகம் என்ற பிரபந்தத்தினுடைய பாசுரம். ஆழ்வார் சிவந்த கால்களை உடைய நாரப்பறவை, அந்த நாரப்பறவையை பார்த்து சொன்னார், பறவையே நீ இங்கிருந்து கிளம்பணும். எங்கே போகணும் தெரியுமா? திருக்கண்ணபுரம் போகணும். திருக்கண்ணபுரத்திலே சௌரிராஜ பெருமாள் அழகாக சேவை சாதிக்கிறான். அவனை பார்த்து அவனிடத்தில் என்னுடைய காதலை அவனிடத்தில் நீ தெரிவிக்க வேண்டும். உடனே நாரப்பறவை கேட்டது, திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜன் எங்கே இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டது. உடனே ஆழ்வார் சொன்னார், திருக்கண்ணபுரம் கோவிலுக்கு செல், அங்கு சௌரிராஜ பெருமாள் இருப்பான். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவனுடைய கண்கள் அழகாக இருக்கும், செவந்து இருக்கும். சரி, அவனிடத்துல நான் என்ன பண்ணணும்? நாரப்பறவை கேட்டது. ஆழ்வார் சொன்னார், அவனிடத்திலே சென்று என்னுடைய காதலை அவனுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். நாரப்பறவை கேட்டது, நான் இங்கிருந்து கிளம்பி திருக்கண்ணபுரம் போகணும், பெருமாளை பார்க்கணும், அவனிடத்துல பேசணும், எனக்கு என்ன நீ கொடுப்பாயின்னு கேட்டது நாரப்பறவை. உடனே ஆழ்வார் சொன்னார், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன்னு சொன்னார். எங்கேயோ இருக்கக்கூடிய பறவையை திருக்கண்ணபுரம் போய் பெருமாளை பார்த்து என்னுடைய காதலை சொல்லுன்னு சொன்னார் இல்லையா? இதுதான் யாத்திரை. யாத்திரை என்று தெரிவிக்கப்படும். தமிழில் ரொம்ப அழகா பயணம் என்று தெரிவிப்பார்கள். அப்போ பயணம்னா என்னது? ஒரு இடத்துலேருந்து கிளம்புறோம், ஒரு இடத்துல போய் சேர்றோம். நாம் தான் கிளம்புறோம், ஒரு இடத்துல போய் சேர்றோம். எதுக்காக? ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குது, அதுக்காக அங்கே போய் சேர்றோம். அப்போ இந்த யாத்திரை பயணம் இது நாம் பண்ணணும்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? முதல்ல ஒன்றை தெரிஞ்சுக்கணும், எங்கே போகணும்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கணும். மூணாவது, அந்த இடத்துக்கு போவதற்கு நமக்கு எதெல்லாம் தடையாக இருக்குன்னு பார்க்கணும். நாலாவது, அந்த இடத்துக்கு போனால் நமக்கு என்ன பிரயோஜனம்னு பார்க்கணும். அஞ்சாவதாக, இங்கிருந்து இவ்வளவு பயணத்தையும் எடுத்துட்டு அங்கே போகிறோம் இல்லையா, நாம் யாருன்னு பார்க்கணும். அப்போ நாம் யாருன்னு தெரிஞ்சுட்டாதான் இங்கிருந்து அந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்துல போய் சேர்ந்து அதற்கு உண்டான பலன் அனுபவிக்கலாம். இதைத்தான் தமிழில் ரொம்ப அழகாக பயணம்னு தெரிவிப்பார்கள். இதைத்தான் யாத்திரை யாத்திரை என்று ரொம்ப அழகாக தெரிவிப்பார்கள். இதைத்தான் இந்த சிவந்த நாரப்பறவை இருக்க, இந்த பறவையை பார்த்தும் திருமங்கையாழ்வார் சொன்னார். சரி, இப்போ பயணம், நான் பயணம்னு சொல்கிறோமே, யாரெல்லாம் கிளம்பினான்னு பார்க்கணும், எங்கெல்லாம் போனான்னு பார்க்கணும், அவளுக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்க்கணும். சரி, ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து தானே இந்த பயணம்ங்கிறதே இருக்குது. இந்த பயணம் போனதுனால யாருக்கு லாபம் வந்தது, யாருக்கு கெடுதல் வந்ததுன்னு பார்க்கணும். முதல்ல பார்த்தோம்னா, எங்கேயோ இருந்தான் மாரீசன், இவனை தேடி ராவணன் எங்கேயோ லங்காதேசம், அங்கிருந்து கிளம்பி மாரீசன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தான் ராவணன். இந்த பயணத்தினால என்ன நடந்தது தெரியுமா? லங்காதேசமே அழிந்தது. இது முதல்ல பயணம். ரெண்டாவது, கண்ணன் துரியோதனன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனான், அழகாக தூதாக போனான். இந்த பயணத்தினால என்ன உண்டான தெரியுமா? பெரிய மகாபாரத யுத்தமே நடந்தது. இரண்டாவது, மூணாவது, கம்சன் வடமதுரையிலிருந்து கோகுலத்துக்கு பூதனைங்கிற ஒரு பெண் அனுப்பிச்சான், கேசிங்கிறவன் அனுப்பிச்சான். எல்லாரும் எதுக்காக போனா தெரியுமா? கண்ணனை வதம் பண்ணணும்னு. ஆனால் போனவர்கள் எல்லாரும் வதமானார்கள், கண்ணனை ஒருவராலும் வதம் பண்ண முடியவில்லை. அப்போது இவர்கள் சென்ற பயணம் என்பது ஏதோ நமக்கு கட்டத்தை கொடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதே பயணம் யாருக்காவது நல்லது கொடுத்ததா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல வால்மீகி தன்னோட ஆசிரமத்தில் இருக்கார். இவரை தேடி எங்கிருந்தோ நாரதர் ரொம்ப அழகாக ஒரு பயணமாக வந்தார், யாத்திரையாக வந்தார். வந்த நாரதரை பார்த்து வால்மீகி என்ன அழகாக கேட்டார் தெரியுமா? நாரதரே, எனக்கு இன்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும்னார். உடனே நாரதர் ரொம்ப அழகாக சமாதானம் சொன்னார். நமக்கு என்ன கிடைச்சது? ராமாயணம் கிடைச்சது. சரி, ராமன் 14 வருஷங்கள் காட்டில் இருக்கணும்னு காட்டுக்கு பயணமாக போனான் இல்லையா? அதனால நமக்கு என்ன கிடைச்சது?
தர்மம் காப்பாற்றப்பட்டது. ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று இன்னைக்கும் நாம் ராமனை கொண்டாடின்னு இருக்கோம். ராமன் காட்டுக்கு போனான். காட்டுக்கு போன ராமனை தேடி பரதன் அயோத்தியிலிருந்து சித்திரக்கூடம் போனான். பரதன் போனதும் ஒரு பயணம். இந்த பயணத்தினால நமக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? பாதுகா ராஜ்யம் கிடைச்சது. கோபிமார்கள் தாங்கள் இருக்கக்கூடிய கோகுலத்திலிருந்து யமுனா நதிக்கரைக்கு போனார்கள். நமக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? ரொம்ப அழகா கோபிகா கீதம்னு வசந்ததான 18 ஸ்லோகங்கள் கிடைச்சது. அக்ரூரர் எங்கேயும் வடமதுரையில் இருந்தார். இவரை கூட்டான் கம்சன். நீ சென்று கண்ணனை கூட்டி கொண்டு வான்னு சொன்னான். நேர அக்ரூரர் வடமதுரையிலிருந்து கிளம்பி கோகுலம் வந்து கண்ணனை கூட்டிட்டு போனார். இது அக்ரூர யாத்திரை. இதனால என்ன கிடைச்சது தெரியுமா? யாருக்கும் கிடைக்காத கண்ணனுடைய சேவை அக்ரூரருக்கு கிடைச்சது. ஆக பயணம் என்பது ஏதோ ஒரு வகையில் ஒரு பலனை கொடுக்கும். ஆனால் அந்த பலன் நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். சரி, அப்போ பயணம்னு சொன்னோம்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏற்கனவே கீழே பார்த்தோம். நாம் யாருன்னு பார்க்கணும், எங்கே போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும், எதுக்காக போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும், போவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், போனதுனால என்ன பலன். சரி, இங்கிருந்து கிளம்புறோம், அயோத்திக்கு யாத்திரையாக போகணும்னு. போகக்கூடிய இடம் அயோத்தி அப்படின்னு தெரிஞ்சது. அப்போ அயோத்தி போகணும்னா எப்படி போகணும்? அதுக்குன்னு ஏதோ ஒரு சாதனம் இருக்குது. அது வழியாக அயோத்திக்கு போனோம். இங்கிருந்து கிளம்பி எதுக்காக அயோத்திக்கு போனோம் தெரியுமா? அங்கே இருக்கிற பெருமாளை சேவிக்கணும்னு போனோம். அப்போ யாத்திரை என்பது ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அப்போ யாத்திரையில் பார்த்தோம்னா அக்ரூரர் யாத்திரை ரொம்ப வசந்தது. இங்கிருந்து நாம் கிளம்புறோம், நேர திருமலைக்கு போகிறோம். திருவேங்கடமுடையான் திருமலையப்பன். இப்போ ரொம்ப அழகாக பிரம்மோத்சவம் முடிஞ்சது இல்லையா? புரட்டாசி மாதம் எல்லாரும் பெருமாளை செவிக்க போனோமே, இது திருமலை யாத்திரை. சரி, இங்கிருந்து வடதேசத்துக்கு யாத்திரை போகிறோம். அயோத்தி, காசி, மதுரா அப்படின்னு பல நகரங்களுக்கு யாத்திரை போகிறோம். இது வடதேச யாத்திரை. இதே போல எம்பெருமானும் அழகாக யாத்திரைன்னு கிளம்புறான். ஆக யாத்திரை என்பது ஏதோ ஒரு பலனை கருதி பண்ணக்கூடியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ யார் யாத்திரை போகிறான்னு பார்க்கணும். சம்சாரியான நாம யாத்திரை போகிறோம். சர்வேஸ்வரனான எம்பெருமானும் யாத்திரையாக கிளம்புறான். சம்சாரியான நாம யாத்திரையாக கிளம்புறோமே, நமக்கு என்ன யாத்திரை இருக்குது தெரியுமா? நமக்கு 2 யாத்திரைகள் உண்டு, 2 பயணங்கள். ஒன்று இந்த தேக யாத்திரை என்பது, மற்றொன்று ஆத்ம யாத்திரை என்பது. தேக யாத்திரைன்னு என்னது? இந்த ஜென்மா, இதுக்கு அடுத்து இன்னொரு பிறவி உண்டு, அதுக்கடுத்து ஒரு பிறவி உண்டு. இந்த பிறவியே போன பிறவியில் நாம் பண்ணின புண்ணியங்கள் பாவங்கள் அதற்கு உண்டான பலனை அனுபவிக்கணும்னு தானே இப்போ இங்கே வந்திருக்கோம். அப்போ இந்த ஜென்மாவில் நாம் பண்ணக்கூடிய நல்லது கெட்டது, இதனால நமக்கு இன்னும் ஒரு ஜென்மா, அந்த ஜென்மாவில் பண்ணக்கூடிய நல்லது கெட்டது, அதனால நமக்கு இன்னும் ஒரு ஜென்மா. இப்படி இந்த பயணம் போக போகிறது. இதைத்தான் தேக யாத்திரை என்று ரொம்ப அழகாக தெரிவிப்பார்கள். சரி, இந்த தேக யாத்திரைன்னு வச்சுக்கலாம். இந்த ஜென்மாவில் நாம் எதை நோக்கி போகிறோம்னு பார்க்கணும். போன ஜென்மாவிலிருந்து இந்த ஜென்மாவுக்கு வந்தோம், இதுவே ஒரு பயணம். இந்த ஜென்மாவிலேயே எதை நோக்கி போகிறோம்னு பார்த்தா, யாரோ ஒருத்தருக்கு நிறைய பணங்காசு வேணும்னு ஆசையாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறார்? பணங்காசு சம்பாதிக்கிறதையே குறிக்கோளாக வச்சுக்கிறார். அதையே நோக்கி பயணமாக போகிறார். சரி, எவ்வளவு சம்பாதிக்கலாம்? எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் இவருக்கு இந்த நிறைவுங்கிறது வரதே இல்லை. சரி, இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கார். 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சா போதும்னு ஆசை வச்சுக்கிறார். இங்கிருந்து கிளம்புறார். 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் பாடுபட்டார். 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சார். இப்போ உடனே அவரை பார்த்து கேட்டோம், சுவாமி நமக்கு 1 கோடி ரூபா வந்துடுத்து இல்லையா, போதும் இல்லையான்னு கேட்டோம். அவர் சொன்னார், கிடையாது, அவனிடத்துல 10 கோடி ரூபா இருக்குது, அதனால எனக்கு 10 கோடி ரூபா வேணுங்கிறார். அப்போ இங்கிருந்து 1 கோடி ரூபா சம்பாதிக்க ஒரு யாத்திரை, ஒரு பயணம் பண்ணினோம். இப்போ 1 கோடியிலிருந்து 10 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு இன்னொரு யாத்திரை, இன்னொரு பயணம் கிளம்புறோம். 10 கோடி ரூபா சம்பாதிச்சோன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்து கேட்டார், சுவாமி நமக்கு திருப்தி தானே? அப்போ என்ன சொன்னோம் தெரியுமா? அவனிடத்துல 100 கோடி ரூபா இருக்கே, அது எனக்கு வேணுமே. அப்போது இந்த பணம் காசு ஐஸ்வர்யம்னு நாம் தேடிண்டே போகிறோமே, இந்த பயணம் என்பது ஒரு நாளும் முடிவது கிடையாது. அடுத்தது, ஒருத்தனுக்கு மேலே மேலே அதிகாரங்கள் வேணும்னு ஆசைப்படுறான், வசந்த பதவி வேணும்னு ஆசைப்படுறான், அதுக்காக பாடுபடுறான். வசந்த பதவின்னு இவன் எதை நினச்சிட்டு இருக்கானோ அதை அடையணும்னு அயராமல் பாடுபட்டு அடைந்தான். வச்சுப்போமே, ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியினுடைய முதலாளியாக ஆகணும்னு ஆசைப்பட்டான், ஆயிட்டான்னு வச்சுப்போம். இப்போ அவனை பார்த்து கேட்டோம், நீ சந்தோஷம் தானே? உனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாயே, இப்போ பெரிய கம்பெனிக்கே ஓனராக ஆகிட்டியே, உனக்கு சந்தோஷம் தானே? அவன் சொல்கிறான், கிடையாது, இதை விட பெரிய கம்பெனி வேணும்னு சொல்கிறான்.
சரி அது கிடைச்சது, அதை விட பெரிய கம்பெனி வேணுங்கிறான், அது கிடைச்சது, அதை விட பெரிய கம்பெனி வேணுங்கிறான். அப்போ இந்த ஐஸ்வர்யம் என்பதன் யாத்திரை, பதவி என்பதின் யாத்திரை, இது ஒரு நாளும் முடியறது கிடையாது. இதைத்தான் நம்மாழ்வார் ரொம்ப அழகாக திருவிருத்தம் என்ற பிரபந்தத்தில் சொன்னார். எம்பெருமானே, இந்த தேக யாத்திரைங்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு நாளும் முடியாது. எவ்வளவுதான் பாடுபட்டாலும், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் கிடைச்சாலும் போதும், எனக்கு இந்த யாத்திரை போதும், இனிமே எனக்கு ஜென்மா வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லையே. எவ்வளவு கிடைச்சாலும் மேலே மேலே அனுபவிக்கணும், நிறைய அனுபவிக்கணும், நிறைய தடவை அனுபவிக்கணும்னு தான் ஆசை இருக்கே ஒழிய போதும்னு சொல்கிறதாக தெரியவே இல்லையே அப்படின்னு தோன்றது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த தேக யாத்திரை நம்ம விட்டு போகணும்னு சொன்னால் வேற ஒரு யாத்திரையை தேடி நாம் போகணும். அதைத்தான் ஆழ்வார் திருவிருத்தங்கிறதான பிரபந்தத்தில் ஆரம்பத்திலேயே சொன்னார். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. எம்பெருமானே, போதும், ஓடி ஓடி சலிச்சு போயிட்டேன், இனிமேல் என்னால் ஓடவே முடியாது, இந்த பயணத்துக்கு முடிவு இல்லைன்னு நான் தெரிஞ்சுட்டேன், அதனால எனக்கு இனிமேல் ஜென்மாவே வேண்டாம் அப்படின்னு நம்மாழ்வார் கேட்டுட்டார். இதையே தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த ஜென்மாவில் என்ன இருக்குது தெரியுமா? எல்லாருக்கும் 100 வயசுன்னு சொல்கிறார். சரி, 100 வயசு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்போம். அவன் ஜென்மா எப்படி நடக்கிறது தெரியுமா? வேதம் 100 பிராயம் 100 மனுஷர்தாம் புகவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டே பேதை பாலகன் அதுவாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். எம்பெருமானே, இனிமே எனக்கு ஜென்மாவே வேண்டாம், போதும், ஜென்மாவே வேண்டாம், போதும் அப்படின்னு கதறினார் ஆழ்வார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் கேட்டான், எம்பெருமான் ஆழ்வீர், உமக்கு இந்த ஜென்மா போதுமானா? அப்போதான் ஆழ்வார் சொன்னார், இந்த தேக யாத்திரை போதும்னு சொன்னேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம், உன்னை சேவிக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சுடுத்துனா, இது போல எவ்வளவு தேகம் கிடைச்சாலும் சரி, இது போல எவ்வளவு ஜென்மா இருந்தாலும் சரி, உன்னை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னா அப்போ அடியேன் இங்கேயே இருக்கேன், இந்த உலகத்திலேயே இருக்கேன், எத்தனை ஜென்மா கிடைச்சாலும் அனுபவிக்கிறேன்னு சொன்னார். பச்சைமா மலை போல் மேனி பவளமாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. எம்பெருமானே, இந்த லோகத்திலேயே இருந்துண்டு உன்னையும் சேவிக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சதுன்னா இது போல எத்தனை ஜென்மாக்களை கொடுத்தாலும் சரி, அடியேன் இங்கேயே இருக்கேன், உன்னை சேவிச்சுண்டே இருக்கேன்னார். அப்போ ஜென்மா வேண்டாம்னு ஒரு இடத்துல சொன்ன ஆழ்வார் ஜென்மா வேணும்னு சொல்கிறார். இப்போ ஜென்மா வேண்டாம்னு சொன்னது ஆழ்வாருடைய தேக யாத்திரை, ஜென்மா வேணும்னு சொன்னது எம்பெருமானை சேவிக்கக்கூடிய ஆத்ம யாத்திரை. அப்போது நமக்கு 2 யாத்திரை இருக்குன்னு பார்த்தோம், தேக யாத்திரைன்னு ஒன்றும் ஆத்ம யாத்திரைன்னு ஒன்றும். இந்த தேக யாத்திரைங்கிறது எப்போ முடியும் தெரியுமா? ஆத்ம யாத்திரை ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் தேக யாத்திரை முடிஞ்சுவிடும். அப்போ ஆத்ம யாத்திரைனா என்னது? இந்த தேகம் அழியக்கூடியது, ஆத்மாதான் நித்தியமானது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2வது, இந்த ஆத்மாங்கிறது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, 3வது, எம்பெருமானுக்கு அடிமைப்பட்ட ஆத்மா மற்ற விஷயங்களை அனுபவிக்காமல் அந்த எம்பெருமான் திருவடிகளிலே சென்று சேர வேண்டும். இதுதான் இந்த ஆத்மாவினுடைய யாத்திரை. அப்போ தேக யாத்திரை முடியணும்னா ஆத்ம யாத்திரை ஆரம்பிக்கணும். இதைத்தான் ஆழ்வார் அச்சுவ பெறினும் வேண்டேன் அரங்கமான் அகருளானேன்னு தெரிவித்தாரே. இந்த ஆத்ம யாத்திரையைத்தான் ஆழ்வார் ரொம்ப அழகாக தெரிவித்தார். இதையேதான் கண்ணனும் அர்ஜுனனிடத்தில் தெரிவிக்கிறான் பகவத்கீதையில். அர்ஜுனன் கேட்டான், கண்ணா, எல்லாரும் அவதாரம் அவதாரம்னு சொல்கிறாளே, அவதாரம்னா என்னதுன்னு கேட்டான். கண்ணன் ரொம்ப அழகாக அர்ஜுனன்ட்ட சொன்னான், அர்ஜுனா, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. அர்ஜுனா, இந்த லோகத்தில் எல்லாரும் வந்து பிறக்கிறா. ஏன் பிறக்கிறா தெரியுமா? அவர்கள் போன ஜென்மாவில் பண்ணின கர்மா காரணமாக இந்த ஜென்மாவில் வந்து பிறக்கிறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுனா, இந்த லோகத்தில் எல்லாரும் வந்து பிறக்கிறா. ஏன் பிறக்கிறா தெரியுமா? அவர்கள் போன ஜென்மாவில் பண்ணின கர்மா காரணமாக இந்த ஜென்மாவில் வந்து பிறக்கிறா. இந்த ஜென்மாவில் பண்ணிய பாவம் புண்ணியம் அதற்கு ஏற்றாற் போல அடுத்த ஜென்மாவில் வந்து பிறக்கிறா. ஆனால் நிறுத்தினான் கண்ணன். உடனே அர்ஜுனன் கேட்டான், கண்ணா, ஆனான்னு சொல்லி நிறுத்தினியே,
என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டான். அப்போ தான் கண்ணன் ரொம்ப அழகாக சமாதானம் சொன்னான். இந்த யாத்திரை இருக்குல்லையா, தேக யாத்திரை, போன ஜென்மா, இந்த ஜென்மா, அடுத்த ஜென்மா, எத்தனை ஜென்மாக்கள் இருக்குன்னு தெரியலையே. இந்த ஜென்மாக்கள் எப்போ முடியும் தெரியுமா? என்னுடைய கதையை எவன் கேட்குறானோ, என்னுடைய வைபவத்தை எவன் புரிஞ்சுண்டானோ, என்னுடைய ஜென்மாவை எவன் ஒருவன் புரிந்து கொண்டானோ, என்னுடைய ஜென்மாவில் நான் பண்ணக்கூடிய லீலைகள் இருக்க அதை எவன் ஒருவன் புரிந்து கொண்டானோ அவனுக்கு என்ன தெரியுமா? தெக்த்வா தேகம், அவன் இந்த உடம்பை விட்டு விடுறான். நைதி மாமேதி சோர்ஜுனா, அவனுக்கு இனிமே ஜென்மாங்கிறதே கிடையாதுன்னு ரொம்ப அழகாக கண்ணன் சொன்னான். அப்போ இந்த தேக யாத்திரை முடியணும்னு சொன்னா ஆத்ம யாத்திரை ஆரம்பிக்கணும். எம்பெருமானை தெரிஞ்சுக்கணும், எம்பெருமானுடைய வைபவங்களை தெரிஞ்சுக்கணும். சரி, எம்பெருமானை தெரிஞ்சுக்கணும்னா நாம் எங்கே போகிறது? இங்கேருந்து அவன் இருக்கக்கூடிய பரமபதம் அங்கே போக முடியுமா? அங்கே இதுவரையும் போனவா யாரும் திரும்பி வந்து நான் பரமபதம் போனேன், பரமபதம் இப்படி இருந்ததுன்னு யாரும் சொன்ன மாதிரி தெரியல. சரி, இங்கிருந்து யாராவது ஸ்ரீவைகுண்டம் போனாலான்னு பார்த்தா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனவர்களும் திரும்பி வந்ததாக தெரியலை. அப்போ இந்த எம்பெருமானை எப்படி சேவிக்கிறது? அதுக்காகத்தான் எம்பெருமான் என்ன பண்ணுறான்? நமக்கு யாத்திரை இருப்பதை போல எம்பெருமானும் ஒரு யாத்திரை மேற்கொள்கிறான். எம்பெருமானும் ரொம்ப அழகாக ஒரு இடத்திலிருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு வரான். அடியன் கீழே சொன்னேன், யாத்திரைன்னா 5 விஷயம் தெரிஞ்சுக்கணும். போகக்கூடியவன் யாரு, எங்கே போகிறான், எதுக்காக போகிறான், இங்கிருந்து போவதற்கு எது தடை, போனதுனால உண்டாகக்கூடிய பிரயோஜனம். சரி, நம்முடைய யாத்திரையினால என்ன பிரயோஜனம் தெரியுமா? இந்த ஜென்மா இதோட முடியும், எம்பெருமான் திருவடிகளில் போய் நாம் சேருவோம். இது நம்முடைய யாத்திரையினுடைய பிரயோஜனம். எம்பெருமானும் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நம்ம தேடி யாத்திரையாக வரான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனகா நாகபரியங்க முத்ருஜ்ய ஷாகதோ மதுராம்புரி. அவன் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் அழகாக ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கான். உறங்குவான் போல யோகு செய்த பெருமாயன் ஆழ்வார் அவனை தெரிவிக்கிறார். அங்கிருந்து கிளம்பினான். நேராக எங்கே வந்தான் தெரியுமா? நாம் இருக்கக்கூடிய சம்சார மண்டலம் இங்கே வந்து சேர்ந்தான். இதைத்தான் அவனுடைய அவதாரம் என்னும் அவதாரம்னு சொல்கிறோம். நாம் ஒரு ஜென்மாலேருந்து இன்னொரு ஜென்மாவுக்கு போகிறோம், நம்முடையது பிறவி. ஆனால் அவன் எங்கேயோ இருக்கானே ஸ்ரீவைகுண்டம், அங்கிருந்து கிளம்பி நாம் இருக்கக்கூடிய அந்த பூலோகம் வந்து சேர்ந்தான் இல்லையா? இதுதான் அவனுடைய அவதாரம்னு தெரிவிக்கிறோம். சரி, நமக்கு பிறவி உண்டு. எதனால தெரியுமா? போன ஜென்மாவில் பண்ணின கர்மாவுனால. இந்த ஜென்மாவில் பண்ணின கர்மாவுனால அடுத்த ஜென்மா உண்டு. இப்போ நம்முடைய கர்மா காரணமாக நமக்கு ஜென்மா உண்டு. ஆனால் எம்பெருமானுடைய அவதாரம் எப்படி உண்டாகிறது? அவனுக்கு நம்ம போல கர்மா கிடையாதே, அவன் அகர்ம வசியன். அப்போ அவன் எதனால் வந்து பிறக்கிறான் தெரியுமா? ஒரே ஒரு காரணம்தான், அவனுக்கு நம்மேலே இருக்கக்கூடிய பிரியம், எம்பெருமானுக்கு நம்மேல் இருக்கக்கூடிய வாத்சல்யம், எம்பெருமானுக்கு நம்மேல் இருக்கக்கூடிய கிருபை. அந்த கிருபையின் காரணமாக, அந்த வாத்சல்யம் காரணமாக எங்கேயோ இருக்கிற எம்பெருமான் அங்கிருந்து கிளம்பி நேர இங்கே வந்து சேர்றான். இதைத்தான் அவதாரம் என்னும் தெரிவிக்கிறார்கள். அப்போ நம்முடைய யாத்திரையை போல எம்பெருமானுக்கும் ஒரு யாத்திரை. சரி, நம்முடைய யாத்திரையினுடைய பிரயோஜனம் என்ன? தேக யாத்திரை என்பது மேலே மேலே தேகத்தை கொடுக்கக்கூடியது. ஆத்ம யாத்திரை என்பது இனிமேல் ஒரு நாளும் நமக்கு தேகம் உண்டாகாது, எம்பெருமான் திருவடிகளிலே சேர்வது. இது நம்முடைய யாத்திரைக்கு பிரயோஜனம். எம்பெருமானுடைய யாத்திரைக்கு என்ன பிரயோஜனம்னு பார்க்கணும். எம்பெருமானுடைய யாத்திரை என்பது அவனுடைய அவதாரம். அவனுடைய அவதாரத்துக்கு எது பிரயோஜனம் தெரியுமா? அவன் தான் தன் அடியார்களுக்கு கட்டுப்பட்டவன் என்பதை நமக்கு காட்டி கொடுப்பதற்காகவே அவனும் ஒரு யாத்திரையாக வரான், அவனும் ஒரு பயணமாக வரான். தன் அடியார்கள் வசப்பட்டவன் என்பதை நன்னாக காட்டி கொடுக்குறான். சரி, இது எங்கே காட்டி கொடுக்குறான்? அவதாரம்னு சொன்னோம். அப்போ அவதாரம்னு என்னது? மேலே இருக்கிறவன் கீழே இறங்கி வந்தான், இதுதான் அவதாரம். உடனே நாம் கேட்கலாம், நான் கூட 10வது மாடியில் இருக்கேன், தினமும் லிஃப்ட்டில் கீழே இறங்கித்தானே வரேன், நான் அவதாரம் பண்ணுறேன்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. அவதாரம் என்றால் எல்லா வகையிலும் உசந்து இருக்கிறவன் கீழே இறங்கி வந்து தன்னை விட தாழ்ந்த ஜனங்களோடு கலந்து பழகிறானே, இதற்குத்தான் அவதாரம் என்று பெயர். சரி, இது எத்தனை அவதாரம்னு பார்க்கணும். இந்த அவதாரங்கள் இவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எவ்வளவோ அவதாரங்கள் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஏதோ ஒரு 10 அவதாரங்களை மட்டும்தான் நாம் கொண்டாடுறோம். அந்த 10 அவதாரங்களையும் 2 அவதாரங்கள் மிகவும் கொண்டாடப்படக்கூடிய அவதாரங்கள். ஒன்று அவனுடையது ராம அவதாரம், இன்னொன்று அவனுடைய கிருஷ்ண அவதாரம். இந்த அவதாரங்கிறதே எம்பெருமான் எதுக்காக எடுக்கிறான்? தான் அடியவர்களுக்கு கட்டுப்பட்டவன்னு காமிக்க வேணும்னு. அது மட்டும் கிடையாது, எம்பெருமானுக்கும் ஒரு ஆசை வந்தது. எல்லாருக்கும் உலகத்தில் ஒரு தாயார் உண்டு, ஒரு தகப்பனார் உண்டு. ஆனால் நமக்கு தாயும் தகப்பனும் இல்லையே. நாம் யாரை வாயை திறந்து அம்மானு கூப்பிடுறது, நாம் யாரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறது என்று ஆசைப்பட்டான் எம்பெருமான். அதுக்காக 2 பூர்ணாவதாரங்கள். ஒன்று ராமனாக அவதாரம் பண்ணினான், இன்னொன்று கண்ணனாக அவதாரம் பண்ணினான். ராமனாக அவதாரம் பண்ணினானே, தசரதன் கௌசல்யை
இவர்களையும் தாயாகவும் தகப்பனாகவும் பெற்றுக்கொண்டான் எம்பெருமான். அவர்களை வாயத்திறந்து நன்னா அப்பா என்னும் அம்மா என்னும் கூட்டான். ஆனால் அந்த அவதாரத்தில் ராமனுக்கு ஒரு குறை இருந்தது. என்னதான் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் கட்டுப்பட்டவன்னு காமிச்சாலும் இன்னும் நன்னா காமிச்சிருக்கலாமே, இன்னும் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் கட்டுப்பட்டவனன்னு எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கலாமே என்று எம்பெருமானுக்கே ஒரு குறை இருந்தது. அதனால என்ன பண்ணினான், இந்த அவதாரத்தில் முடியாததை அடுத்த அவதாரத்தில் நாம் பண்ணணும்னு நினைச்சான். காத்துட்டே இருந்தான். அடுத்த அவதாரம் அவனே கண்ணனாக வந்து அவதாரம் பண்ணினான். இந்த அவதாரத்தில் அவன் தன் அடியார்களுக்கு கட்டுப்பட்டவன் என்பதை ரொம்ப அழகாக காட்டி கொடுத்தான்.